சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் எஸ்பிஎல் சார். வணக்கம் எஸ்பிஎல் சார், இந்த 45 நாள் தாவேகா ஆட்சியில் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் பேரம், குதிரை பேரம், அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, தொடர்ச்சியாக 3 கட்சி அதிமுக, திமுக, பாஜக என ஆளுநரிடம் புகார், குதிரை பேரம் நடக்குதுன்ற புகார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த குதிரை பேரம், எம்எல்ஏக்கள் பேரம் என்ன நடக்குது சார்? பேரம் தான் நடக்குது. ஒன்று நாகரிகமாக நடக்குது, ஆட்சியை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்காக நடக்குது. அது வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் ஒரு சட்டவிரோதமாக அல்லது ஆன் ரெக்கார்டுன்ற அளவுக்கு எஃப்ஐஆரை போட்டு ஒன்று நடக்குதுன்னு அவங்க நிரூபிக்க முயற்சிக்கிறாங்க. இது எதுவுமே எனக்கு ஆச்சரியமாகவும் இல்லை, அதிர்ச்சியாகவும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம்னு ஒன்று அமைஞ்சிடுச்சுன்ற போதே இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான். விஜய் தன் ஆட்சியை சிறப்படுத்திக்கிறதுக்கு சில வேலைகளை செய்வார், சட்டத்துக்கு உட்பட்டுன்னு அவர் சொல்லுவார். நாங்கள் செய்யவே இல்லைன்ட்டு சத்தம் இல்லாமல் எதிர்கட்சிகளும் சில வேலைகள் பண்ணினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்னு அதுக்கு தான் சொன்னேன். தவிர்க்க முடியாது. மக்களும் இதுக்கு ஒரு காரணம். ஒரு முழுமையான வெற்றியை விஜய்க்கு கொடுக்காம ஒரு ஹங் அசம்பிளியை வர வச்சு சேரக்கூடாதவர்கள் அல்லது தான் யாரை கொள்கை எதிரிகள் ஊழல்வாதிகள்னு சொன்னமோ அவர்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை விஜய்க்கு நிர்பந்தப்படுத்தி கொடுத்தது இந்த தேர்தல் முடிவுகள் தான், அதாவது மக்கள் தான். விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லை. நான் பக்கா அரசியல் பண்ணணும், தூய அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொள்கை தான் முக்கியம், ஒருத்தர் வேண்டான்னா வேண்டாம், ஊழல்வாதிகள் எனக்கு தேவையில்லை, சித்தாந்த எதிரிகள் எனக்கு தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா மே 5ஆம் தேதி சாயங்காலமே அவர்கிட்ட அறிக்கை வந்திருக்கும். நான் கேட்கக்கூடாத இடத்தில் ஆதரவு கேட்டால்தான் என்னால் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருக்குது, அப்படி ஒரு ஆட்சி எனக்கு வேண்டாம், திரும்ப நான் உங்ககிட்டே வர்றேன்ற ஒரு அறிக்கையை மே 5ஆம் தேதி என்னைக்கு வரலையோ அப்போவே விஜய் ஒரு சராசரி அரசியல்வாதியாக நம்ம மாறிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். தப்பே இல்லை. அரசியல் ரீதியாக பார்த்தா அவர் தூய சக்தி இல்லையே தவிர பக்கா அரசியல் சக்தியை அன்னையிலேருந்தே மாற ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் காங்கிரஸுக்கு கடிதம் எழுதினார், ஆதரவு வாங்கினார், சிறுத்தைகளை போய் பார்த்தார், இடதுசாரிகளை போய் பார்த்தார், ஐயுஎம்எல்ல 2ஆக உடைச்சாங்க. அது உடஞ்சது அதிகாரப்பூர்வமாக வரதுக்கு முன்னாடி ஐயுஎம்எல்ஏ நாங்கள் 2 பேருமே வரணும்னு வந்துட்டாங்க. இத்தனை வேலைகளும் விஜய் பார்க்காமையே அந்த ஆட்சி அமைஞ்சது. ஆச்சரியம் இல்லை, வேற வழி இல்லை. மக்கள் இதை சந்திச்சு தான் ஆகணும். குதிரை பேர அரசியல் நடந்தால் அதை மக்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த தேர்தல் முடிவுகள் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. எம்எல்ஏக்கள் ராஜினாமா, குறிப்பா அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாலாம் குதிரை பேரத்தில் வர்றதில்ல. அது அதிமுக எம்எல்ஏக்கள் விரும்பி வராங்க, அந்த கட்சி தலைமை பிடிக்காம வராங்க, அந்த கட்சியின் கொள்கை சித்தாந்தம் தடமாறி போகுது, திமுகவோட கூட்டணி வைக்க போறாங்கன்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சு இங்க வராங்கன்றாங்க. அது உண்மையா இருக்கலாம், அந்த கருத்தை புறக்கணிக்க முடியாது. ஆனால் அப்படி வருபவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம்னு ஒரு ட்விட் வரட்டும், இந்த கருத்தை 100% நம்ம நம்பலாம். அப்படி ராஜினாமா செய்து வருபவர்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்க மாட்டோம்னு ஒரு அறிக்கை வரட்டும் சார். ஒரு எம்எல்ஏ போனா இந்த கருத்தை 100% நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்பிக்கை கொடுத்துதான் இப்ப அழைக்கிறாங்களா? தப்பு இல்லை சார். ஏன் சார் ஒருத்தர் 5 வருஷம் 4.25 வருஷம் மீதி இருக்கு, எதுக்கு சார் கொள்கையை தூக்கி பிடிக்கிறதுக்கா போறாங்க? எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறோம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவா மாறிக்கலான்னு போறாங்க. வாய்ப்பு இருந்தா அமைச்சராகலான்ட்டு தான். இதுல எந்த பலனும் இல்லைன்றாங்க, அதாவது அதெல்லாம் எந்த நம்பிக்கையும் கொடுக்கலன்றாங்க. அவங்களுக்கு அங்க பிடிக்கல, அதனால இங்க வராங்க. அப்படியா? அப்படி ஒரு இந்த கருத்தை விவாத அளவுக்காவது எடுத்துட்டு வர்றதுக்கு இடம் கொடுத்த முதல் நபர் எடப்பாடி தான். அவர் ஸ்ட்ராங்கா இருந்தா இப்ப இதுல வர்ற வேகம் ஏன் திமுக வர மாட்டேது? அதிமுக எம்எல்ஏக்களை இவ்வளவு சுலபமாக இழுக்க முடிந்த தாவேக்காவால் அல்லது தாவேக்கா மீது நம்பிக்கை வைக்கலான்னு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு திமுக எம்எல்ஏக்களுக்கு ஏன் சார் இல்லை? அங்கேயும் எதிர்பார்ப்புக்கலாம். அவங்களும் அரசியல்வாதினா அவங்களும் சம்பாதிக்கணும் தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இல்லை? காரணம் அங்கே தலைமை சரியில்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தேர்தல் முடிவுகள் அதிமுக பலவீனப்படுத்திடுச்சு. இல்ல சார், அதை பிரிச்சு சொல்லுங்க. அதாவது அதிமுக தலைமை சரியில்லைன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்க போறாங்களா அல்லது இவங்க இழுக்கிறாங்களா? இல்ல, அந்த சூழலை பயன்படுத்திக்கிறார் விஜய். அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது தாவேக்கா. அதுக்கான நூலை முதல்ல விட்டது யாரு? எடப்பாடி தான். உட்காந்து பேசுவோம் தானே சார் இந்த 2 விஜயபாஸ்கர் கதறினாங்க. கரூர் மாவட்ட செயலர் பத்தி திருப்பி கொடுங்கன்னு கேட்டார் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். நாங்கள் தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டோமே, வேணா புதுக்கோட்டை மாவட்ட செயலர் நீடிக்கிறேன்னாரு டாக்டர் விஜயபாஸ்கர். ஏன் காது கொடுத்து கேட்கல? நீங்கள் துணை இந்த தாவல் நடக்க போகும் தெரிஞ்சவொடனே அவசரமா எந்த வேலுமணிக்கு துரோகி அது இதுன்னு இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாக நீங்கள் சாடிக்கிட்டீங்களோ அந்த வேலுமணியை துணை போய் சொல்றாக்குறீங்க. அண்ணன் இப்படி பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லைன்னு நத்தவசனான பார்த்து அதிர்ச்சி ஆனீங்க. அந்த நத்தவசனம் உங்களை விட்டு வெளியே போனார். அவரை கூப்பிட்டு வச்சு அவர் விரும்பாமே துணை போய் சார்வை கொடுக்குறீங்க. அந்த 2 பேருமே எங்களுக்கு இந்த பதவி வேண்டான்னு லெட்டர் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி, எடப்பாடியின் கன்னத்தில் அரசியல் ரீதியாக அரைஞ்சது மாதிரி 9 பேர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட எடப்பாடி இதை பத்தி துளி கூட கவலைப்படல. சார், எடப்பாடியை மீறி 25 பேர் போயிட்டு ஆதரவு கொடுத்தாங்கல்ல. விஜய் அவங்க வீட்டுக்கு போனார்ல முதலமைச்சர்,
அதெல்லாம் நிகழ்வு நடந்தது. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. யாரை கேட்டு போனீங்க, எதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போனீங்க, இன்னைக்கு வந்தீங்க, வந்த பிறகு இப்ப மாநில பொறுப்பே கொடுத்தாரு, யார் கொடுப்பாங்க? இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க சார். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த 25 பேருக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? கைப்பட எழுதின லெட்டர் தான். நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள். அதான் சார் பனிஷ்மெண்ட். வாங்கிக்கிட்டீங்கல்ல, அந்த லெட்டர் வாங்குற முன்னாடி என்ன பேரம் நடந்துச்சுன்னு உங்க தொடர்பு மூலமா கேட்டு பாருங்க. என்ன பேரம்? அதுவும் பேரம் தான். லெட்டரை கொடுங்க, அந்தந்த பதவியில் அவங்கவுங்க தொடரலாம். ஒத்துக்கிட்டு தான் அந்த சமாதானம் நடந்துச்சு. ஆனால் அந்த சமாதான ஒப்பந்தத்தை, வாய்மொழி ஒப்பந்தத்தை மீறி அன்னைக்கு நைட்டே எடப்பாடி ஒரு அறிக்கை விடுறாரு. கழக தோழர்கள் யாரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களே பழைய பதவிகளை போட்டு வரவேற்போ விளம்பரமோ செய்யக்கூடாது. என்ன சார் இது அக்கிரமம்? எடப்பாடி தன் தலைமை பொறுப்பை நல்லா அமல்படுத்துறான்னு வச்சுப்போம், அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த. எதுக்கு அந்த சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? 25 பேரை கட்சியை விட்டு நீக்கிற கொண்டியான ஏன் நீக்கல? அந்த நடவடிக்கையை ஏன் தொடரல? ஏன்னா எடப்பாடியும் தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார்? 17 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் முதல் லெட்டர் கொடுத்தவர் எடப்பாடி. ஏன் அதை பேச மாட்டீங்க? அது சட்டத்துக்கு உட்பட்டதா, நடைமுறைக்கு உட்பட்டதா? 30 பேர் உங்களை ஏத்துக்கலையே, வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. 17 பேர் வச்சுட்டு நான் தான் தலைவர் என்ன அறிவிங்க சபாநாயகர் லெட்டர் கொடுத்தது என்ன வகையான? அவர்தான் அந்த கட்சின்றது ஆயிப்போச்சு இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த எம்எல்ஏக்களை கூட்டி முதல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டணும். நீங்களும் அதிமுக அரசியலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என்னைக்கு நடந்ததுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா பாருங்க. தேதி கூட மறந்துருப்பீங்க. எங்க நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வருதா? கடைசியா அந்த பாண்டிச்சேரியில ஏதோ அந்த பிரச்சனை இருந்த சமயத்துல நடந்தது. அதுக்கு பேர் எம்எல்ஏ கூட்டமா சார்? ரெசார்ட்ல தங்கி இருக்கவங்களும் இவர் பார்க்க போனார் சார். எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்க போனார் சார். நடந்தது எம்எல்ஏக்கள் கூட்டம் அல்ல. நீங்க சொல்றீங்களே ஒரு தலைமை எடுக்கிற முடிவு எடப்பாடி அப்படி இப்படி இப்படின்னு. எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்க சார் கூட்டுனீங்க? ஒரு தலைவர் ஏன் சார் கூட்டல? ஏன் கூட்ட முடியல? இந்த யதார்த்தத்தை உணர்றவன் தான் தலைவன். அதை எடப்பாடி செய்ய தவறினார்னு நான் சொல்றேன். சரிதானா? அப்ப இவரும் ஒரு ஆங்கிள் தப்பு பண்ணார், அவங்களும் தப்பு பண்ணாங்க. 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு ஒரு இடத்துக்கு வர்றீங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க, 2 பேரும் கொண்டு போய் சமாதானம் கொடுத்தீங்க, பதவி தப்பிருச்சுல்ல. கட்சியை நடத்தணும் இனிமேலாவது வலுவா அப்படின்ற ஒரு துளி கவலை இருந்தால் எடப்பாடி இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி பாராமுகமாக இருப்பாரா? போறவங்க எல்லாம் துரோகின்றீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரை துரோகின்னு சொல்றாங்க, டாக்டர் விஜயபாஸ்கரையும். 2 நாள் முன்னாடி அவர் கொள்கை பரப்பு இணைச் செயலர் துணை செயலர் அறிவிக்கிறீங்க. ஆமா. எந்த கொள்கையை பரப்புறதுக்கு அந்த துரோகிக்கு பதவியை கொடுத்தீங்க? என்ன சார், மக்கள் நான் முட்டாளா சார்? இல்லை அண்ணாதிமுக தொண்டை முட்டாளா? அப்போ இருக்கிற வரைக்கும் எடப்பாடி வாழ்கைன்னா அவன் நல்ல ஆளு. ஒரு கேள்வி கேட்டுட்டு வெளியில போயிட்டா அவன் துரோகியா? வேற வழியில் அரசியல் அப்படிதான் விமர்சிப்பாங்க. நான் சொல்ல போறல. அப்போ இதனால என்ன சாதிச்சிங்க? அடிமட்டத்தில் துவண்டு போய் இருக்கிற வேதனையில வெம்பி துடிக்கிற அண்ணாதிமுக தொண்டனை பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா? இந்த விஜயபாஸ்கர்கள் தொடங்கி, வெளியில போன விஜயபாஸ்கர்கள் தொடங்கி எடப்பாடி வரைக்கும் துளியாவது யாராவது கவலைப்பட்டாங்களா? இல்லை. அதனாலதான் அண்ணா இந்த வீழ்ச்சி வரும்னு நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசணுமா இல்லையா சார்? எடப்பாடி தன்னை திருத்திக்கலைன்னா இந்த வீழ்ச்சி வரும், அந்த வீழ்ச்சியிலிருந்து மீள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. 10 தடவை பேசியிருப்போமா நம்ம? சொல்லுங்க. நான் ரகசியத்தை சொல்ல, தத்துவத்தை சொன்னா யதார்த்தத்தை பேசணும் சார். அந்த தோல்வி வந்த பிறகு நான் என்ன திருத்திக்க மாட்டேன்னு சொல்றது என்ன அழிச்சாட்டியம்? சரிதே சார். இன்னைக்கு மிகப்பெரிய சரிவுல அங்க இருந்து எல்லாருமே உருவுறாங்க. ஒரு எம்எல்ஏக்களா ராஜினாமா பண்றாங்க. அந்த சூழலை ஏற்படுத்துறது யாரு? இங்க வாங்க, நான் இருக்கிறேன், உட்காந்து பேசுவோம். என்னப்பா தேவை உங்களுக்கு? சட்டமன்ற கட்சி தலைவர் நீ இருக்கிறியா? ரைட்டு. நான் 5 வருஷம் அமைச்சர் பதவியிலே இருந்துட்டேன், அந்தஸ்துல எதிர்கட்சி தலைவரா. நீ இருந்துக்கோ சண்முகம், நீ இருந்துக்கோ விஜயபாஸ்கர். விட்டு கொடுக்கல சார். பொதுச்செயலாளர் பதவி கேட்டாங்க. நான் சொல்ல உட்காந்து பேசுங்கன்னு தான் சார். விட்டு கொடுங்குற அதிகபட்ச வார்த்தை நமக்கு அதிகாரம் இல்லை. உட்காந்து பேசக்கூட மாட்டேன். கேள்வி கேட்டால் நான் கட்சியை விட்டு நீக்குவேன், பொறுப்பு விட்டு நீக்குவேன்னா என்ன அக்கிரமம் அது? அப்போ அதிமுகவுடைய இந்த வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. தாவேகா மெல்ல மெல்ல அதிமுக போல மாறிக்கொண்டிருக்கிறதா? ஏன்னா அங்கிருந்து எல்லாரும் வந்து அந்த முகமா மாறி இல்லை. அப்படி அந்த பொலிட்டிக்கலா பார்த்தா அப்படிதான் பார்க்க தோணும். தாவேகா விரும்பினது அதுவா? அது இல்லை. நாங்கள் மாற்று சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்துவிட்டு 2ம் 1 தானே ஆதவ் இன்னைக்கு சொல்றாரு. மக்கள் எல்லாத்தையும் தான் கவனிப்பாங்க. நீங்க யாரு, உங்களுடைய தனித்துவம் என்ன, நீங்க எப்படி ஆட்சி செய்வீங்க, அதை காட்டுங்க சார். அதிமுக வந்து ஆட்கள் எடுத்துட்டு நம்மளாம் ஒண்ணுதான். மதுரை மாநாடு நடக்கிற போதே அதிமுக தூக்கி தூண்டில் வீசினார். நான் பேசணுமா இல்லையா சார்? உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு விஜய் வெளிப்படையா வலை வீசினார் சார். அப்ப கூட எடப்பாடி அசரல சார். எனக்கு எந்த நிபந்தனை வேணா என்னை கட்சியில சேர்த்துக்குன்னு ஓபிஎஸ் கதர்ன போது கூட அவர் திரும்பி பார்க்கல சார். 5 தொகுதியில தேர்தல் மாறி இருந்தால் முடிவுகள், இந்த ஆட்சியை இன்னைக்கு அரசியலே மாறி இருக்கும் சார். இவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு ஒருத்தர் அவர் விஜய் இழுக்கிறாருன்னா இழுக்கதான் செய்வாரு. ஏன் ஸ்டாலின் இழுக்க முடியல? நீங்க யதார்த்தம் பேசுங்க. இவ்வளவு ஈஸியா கொள்கை பிடிச்சு அங்க போறாங்களா? அந்த கொள்கை பிடிச்சு திமுக வந்து பெருசா யார் எம்எல்ஏக்கள் ஏன் போக மாட்டாங்க? ஏன்னா தலைமை தான் காரணம். அந்த பலமும் இந்த பலவீனமும் தான் காரணம்.
ஆளுநர் மாளிகைக்கு அடிக்கடி போறாங்க, அது ஒரே நாள்ல போறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அந்த முதல் கேள்வியே இன்னொன்று தூக்கிட்டு இருக்குது. அது அவங்களுடைய நடவடிக்கை ஏதேனும் இருக்குமா? நிச்சயமா விஜய் இந்த சேஷ்டை செய்கிற போது அரசியல் ரீதியாக சாகசம்னு நம்ம பாராட்டலாம். பக்கா அரசியல்வாதியா அரசியல் பண்றான்னு பாராட்டுறதே நேரத்தில் அந்த காரியத்தை செய்கிற விஜய்க்கு நம்மளான குடைச்சலை கொடுக்கணும்னு எதிர்கட்சிகளும் அரசியல் பண்ண தான் செய்வாங்க. இது தப்பா? இடதுசாரி சண்முகம் சொல்றாரு, என்ன எல்லாம் ஒரே நாளில் போயிருக்கிய அப்படின்னு. கவர்னர் பதவியை வேணான்னியே போயிருக்கேன்னா இது நக்கல் தானே. கவர்னர் இருக்கிற வரைக்கும் கவர்னர் போய் பார்க்க தான் சார் செய்வாங்க. கவர்னர் பதவி தேவையில்லை என்பதுதான் திமுகவின் கொள்கை. எனவே கவர்னரால் நாங்கள் பதவியேற்பு செய்து கொள்ள மாட்டோம். ஸ்டாலினோ அதுக்கு முன்னாடி கலைஞரோ இல்லை அண்ணாவை கூட சொன்னாங்களா 67ல் இருக்கிற வரைக்கும் அவர் மதிச்சு தானே சார் ஆகணும். தாவேக்காவை ஆதரிக்கணுங்கிறக்காக சண்முகம் இவ்வளவு கீழே இறங்கி போவார் நான் நினைக்கவே இல்லை. இடதுசாரிகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவேன். ஆனா அவங்க தான் ஒரு தாராளமாக ஆதரிக்கட்டும் சார். சிரமான அரசுக்கு மினிஸ்டர் கூட வாங்கல இல்லை. அப்ப கொள்கையை மற்ற விஷயங்கள்ல அரசுடைய முடிவுகளை பாராட்டுறதை பாராட்டி விமர்சிக்க வேண்டியது விமர்சிக்கணும்ல. விமர்சிக்கணுமா? இல்ல அவங்களே தானே சார் சொன்னாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொல்றாங்க, நாங்கள் இதை கேள்வி கேட்காமல் இருந்தால் இன்னும் நிறைய ராஜினாமாக்கள் வந்திருக்கும் அப்படின்றதையும் அவங்களே தான் சொன்னாங்க. சரி, அப்படி சொல்லிட்டு வர தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சண்முகத்தினுடைய பதில் என்ன? இது ஆரோக்கியமானது இல்லைன்னு திருமாவளவன் ஒரு முறை இருமுறை சொல்லிட்டு இருக்காரு. அதை கூட இடதுசாரிகள் உறக்க சொல்லலையே. நாங்கள் விஜயை கண்டித்து விட்டோம், ரைட், முடிஞ்சு போச்சா? சரி, அப்படி பண்ற விஜய்க்கு எதிர்கட்சிகளும் ஒரு பதிலடி கொடுக்கதானே சார் செய்வாங்க. அதை தான் நான் சொல்ல, குதிரை பேரம் நடக்கதான் செய்ய, தவிர்க்கவே முடியாது. ரெண்டு பேருமே பண்றாங்க, நடக்கும், பண்றாங்கன்னு நான் சொல்ல. நடந்தால் ஆச்சரியம் இல்லை, நடக்கதான் செய்யுங்கிறேன். குதிரை பேரத்தை தான் ஆளுநர் கையில ஒரு புகாரா தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு. செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ணி நீங்க எஃப்ஐஆர் போடுற வசதி அவங்களுக்கு இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு எங்க இருக்கு? அவங்க எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருவள்ளிக்கல்ல போடுறாங்க, கிண்டிலையாவது போடுங்க போய் யாராவது போடுவாங்க ஸ்டேஷன்ல. தாவேக்கா குதிரை பேரம் நடத்துகிறதுன்னு பெட்டிஷனை கொண்டு போய் திமுகவோ அதிமுக பிஜேபி கொடுத்தா எந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுவாங்க? டிடிவி கொடுத்தது இன்னும் ஃபைல் ஆகல போட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் ஒரு துளி கூட நகரலையே. அப்ப எங்க போவாங்க அவங்க? இருக்கவே இருக்கிற ஒருத்தர் கவர்னர் மாளிகையில் அவர்கிட்ட போய் தானே சார் கொடுப்பாங்க. அதவே நீங்கள் நக்கல் அடிச்சிங்கன்னா சொல்லுங்க, எப்படி சும்மா இருப்பாங்க எதிர்கட்சிகள்? அப்போ விஜய் அந்த அரசியலையும் எதிர்கொள்ள தயாராகிட்டாருன்னு தான் நான் பார்ப்பேன். முடிஞ்சா கவுத்துப்பாரு அப்படின்னு தான் அவங்களே சில அமைச்சர்களே மேடையில் சவால் விட்டல, கவுக்கணும்னு நினைக்கிறேன், கவுத்து பாருங்கன்றாங்க. ரைட்டு, நான் கவுத்து காட்டணும் இவங்க செஞ்சா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்றேன். நான் எனக்கு துளி கூட அதிர்ச்சி இருக்காது அதுல. அனிதா ராதாகிருஷ்ணன் கைதை எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு அவசரமான இது தேவையில்லை. பழி வாங்கும் போக்கில் இந்த அரசு நடக்குதோன்னு சாதாரண பொதுஜனங்களை பேச வச்சுட்டார் விஜய். நல்லதே இல்லை இந்த அரசுக்கு. ஏன்னா உங்க கவனத்தை ஆட்சி நடத்துறதுல தான் இருக்கும் சார். அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஆட்சி நடத்துறதெல்லாம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் சும்மா மேலோட்டமா அல்லது சட்ட நடவடிக்கை நடக்கட்டும், 10ஆம் தேதி விசாரணைக்கு வரேன்னு சொல்லிக்கிறாரா, வரட்டும். அந்த பதில் திருப்தி இல்லைன்னா தான் கைது பண்ணணும் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதை காமிச்சா அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மறுத்தார். அப்ப இந்த அவசரம் 45 நிமிஷம் போய் கைது பண்றாங்க சார். இல்ல திரும்ப 6 மாசத்துல ஆட்சியை கவுத்துருவோம் பாருங்க. இன்னும் அவ்வளவுதான் அரசியல். அதான் சார், அப்படிதான் சார் அரசியல்வாதி பேசுவாங்க. இந்த விஜயனுடைய ஆட்சி நாங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை பாதுகாப்போம். ஸ்டாலின் அப்படியே சொல்லுவாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படியே சொல்லுவாரு. தன் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்க தோண்டு கிடக்கிறவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்த அப்படிதான் சார் எதிர்கட்சி சொல்லுவாங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது வைகோ சொன்ன மாதிரி என்ன, விஜயை நோக்கி வருகிற அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிற பாதுகாப்பு அரணாக இருப்போம் வைகோ இன்னைக்கு சொல்லி பேப்பர்ல வந்திருக்கா? இதை ஸ்டாலின் சொல்லுவார் எதிர்பார்க்குறீங்களா? எடப்பாடி சொல்லணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க அரசியல் பண்றாங்க சார். விஜய் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு சார். எனக்கு புரியலையே சார். என்ன சார் அவங்க இப்படி சொல்றாங்க? வேற என்ன ஆட்சியை பாதுகாப்பாங்களா? குடைச்சல் கொடுக்குதான் சார் நினைப்பாங்க. அதுதானே சார் அரசியல். அதை சமாளிக்கட்டும். விஜய் அதையும் கத்துக்கணும்ல. டெல்லியே அமைதியா இருக்காங்க என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அப்படி நினைக்கல. என்ன நடக்க போகுது தெரியல. ஆனா இதை அமைதியா அவங்க வேடிக்கை பாக்குறாங்கன்னா அது ஆபத்தானது ஒண்ணு பின்னாடி இருந்தா அர்த்தம். இது ஆழ்கடல் அமைதி மாதிரி தான் இது. புரியுதானா? பிஜேபி எதை வச்சு நான் சொல்றேன், ஒரு சின்ன இது எனக்கு லேசா தோன்றது. மதுரை போயிருக்கும் போது வைகை ஆத்துல தண்ணி வரலன்னு அவர் கவலைப்பட்டார், எல்லாம் செஞ்சார் வச்சாரு. சரி, ஒரு மேடை பேச்சோட போயிடும்னு பார்த்தேன் நான். அதனாலதான் கவர்னர் விமர்சிக்க ஒன்றும் இல்லைன்னு. நிர்மல்குமார் கூட ரைட்டு ஒரு அந்த உணர்வோட ஒரு எதிர்ப்பு கொடுத்தார். கவர்னர் அவர் வேலையை பார்க்கட்டும், நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடாதுனாரு. அதுக்கு அடுத்து ஒரு நாள் கவர்னர் அமைதியாக இருந்தார். 2வது நாள் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை என்னிடம் நேரடியாக சொல்லலாம். லோக் பவனுக்கே என்ன பேரே மக்கள் பவன், வாங்கன்னு கூப்பிடுறாரு. இது நேரடியாக அரசின் சட்டையை பிடிச்சு உழுக்கிற செயல். என்ன பெட்டிஷன் கொடுத்து கவர்னர் என்ன பண்ணுவாரு? ஐயா வாய்க்கா தகராறு இருக்கு, அந்த வாய்க்கா யாருக்கு சொந்தம், நடுவில் வரப்பு யாருக்கு சொந்தம்னு நான் அளக்க சொல்லி சௌரியரை கூப்பிட்டுட்டே இருக்கேன், வரவே மாட்டான்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு ஒரு விவசாயி போய். இல்லை அண்ணன் தம்பிங்க 2 பேருக்குள்ள போய் 2 பேர்ல ஒரு அண்ணன் ஒரு சகோதரர் போய் கொடுக்குறாரு.
இவர்னா மம்பட்டி எடுத்துக்கிட்டு சர்வேரை கூப்பிட்டுட்டு அந்த சங்கிலியெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரா இல்ல கவர்னர்? அரசோடு ஒரு பாலமா இருந்து நான் செய்வேன்னு அவர் சொன்னாரு. அப்படி சொல்லியிருக்காரு. அந்த லெட்டரை ரெவென்யூ செக்ரட்டரிக்கு அனுப்புவாரு. ரெவென்யூ சம்பந்தமா ஒரு தகராறு வந்திருக்கு, என்னன்னு பாருங்க, இவ்வளவுதானே. அது ஏன் உங்ககிட்ட கொடுத்து அந்த லெட்டர் அங்கே போய் இங்க வர்றதுக்கு அந்த ராமசாமி நேரா கொண்டு ரெவென்யூ சைட்டு கொடுக்க மாட்டானா, தாசில்தார்ட்ட போய் கொடுக்க மாட்டாரா? இல்லையா? ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? இல்லைன்னா இந்த தாசில்தாரோ சர்வேயரோ வரமாட்டாங்கன்னு முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஒன்று இருக்குல்ல, ஆமா, அதுக்கு நிஜமாகவே எஃபெக்ட் இருக்கு. அது ஸ்டாலின் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து செய்வாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுடைய மனு பெறப்பட்டது, இது தாசில்தாருக்கு பல்லடம் தாசில்தாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது, நீங்கள் அவரை அணுகவும் அல்லது அவர் ஏதாவது பதில் அனுப்பினால் உங்களுக்கு அனுப்புறோன்னு ஒரு லெட்டர் வந்துகிட்டு அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஒரு செல் ஆல்ரெடி இருக்கிற போது கவர்னர் எது தனி செல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இதை நான் ஒரு முதல் குடைச்சலா பாக்குறேன். பிஜேபி ஏதோ செய்ய துணிகிறதோ, ஆளுநரின் இந்த செயல் டெல்லி சொல்லி நடந்திருக்கிறது இருக்கலாம். இது நிர்வாகத்தை தலையிடுவதுதான். அதை நான் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த கருத்தை நான் மாத்திக்கவே மாட்டேன். அப்போ இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது யார்? நிர்மல்குமார் அன்னைக்கு கொடுத்த குரல் நீங்க 2 நாள் ஆச்சு, ஏன் ஒரு பதில் வரல? ஆதவங்கிட்ட இருந்து ஒரு குரல் வரல. நீங்க இதுலதான் கவனம் செலுத்தணும். நிர்வாகத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்தால் அந்த இடைஞ்சலை செய்யறது யாரா இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு குரல் வரணும்னு அதுல தான் கவனம் செலுத்தணும். தவிர 45 ஆன்டிசிபேட்டரி பில் தள்ளுபடி ஆயிடுச்சா, டக்குன்னு பிடிங்க. அவர் ஆத்தூர்ல ஏதோ ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார், உடனே போய் பிடிங்கன்னு உங்க கவனம் அங்கே இருக்கே தவிர ஆளுநர் ஒரு அறிக்கை விட்டு 48 மணி நேரம் ஆச்சு, இதை பத்தி ஒரு துளி கூட இந்த கவர்மெண்ட் வந்து அறிக்கை வரல சார். இது அக்கிரமம், அத்துமீறல், மத்திய அரசு மறைமுகமாக ஆட்சி நடத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆதவ் கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்திருக்கணுமே. விஜய் வாயை திறக்க மாட்டார், வர விட்டுருங்க. புசியானது கட்சியோட பொதுச்செயலாளர் புசியானது ஒரு அறிக்கை வந்திருக்கு, தாவேக்கா இதை வேடிக்கை பார்க்காது, மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை நானும் தேடி தேடி பார்க்குறேன், உண்மையாவும் கூட சவுண்ட் வரல. ஏன் உங்க கவனம் இதுல தான் சார் இருக்கணும். அனிதாவை பிடிச்சி உள்ள போட்டு செந்தில் போடுங்க, சட்டப்படி அது பாட்டு நடந்துட்டு இருக்க போதே. இப்ப கவனத்தை எங்க செலுத்துறீங்க பாத்தீங்களா? இது தொடர்ந்தால் விஜயினுடைய அரசு தவறான பாதையில போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மத்திய அரசோடு நான் இணக்கமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி. இணக்கம்ங்கிறது வேற. இப்படி கவர்னர் வெளிப்படையா தாக்குதலுக்கு தயாராகிட்ட போயிட்டு அமைதியா இருந்து நாங்கள் இணக்கமாக செல்ல விரும்புகிறோம், அதனால பெட்டிஷனை கொண்டு கவர்னர்ட்டே கொடுங்க, ஒரு அறிக்கை வரட்டுமே. இணக்கமாக போறீங்கல்ல, ஒரு அறிக்கை நீங்களும் ஒரு அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி கொடுங்களேன். ஆமாம், கவர்னர் செய்த செயல் சரிதான், பொதுமக்கள் அங்கேயும் கொடுக்கலாம், அங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும், சொல்லுங்க, அறிக்கை விடுங்க சார். நம்ம நக்கலா பேசுறோம், இது எங்க கொண்டு விடுங்கிற அந்த ஆபத்து உணராம நீங்க மௌனமா இருக்கிறது தப்பு. இதுக்கு பேர் இணக்கம் அல்ல. குனிறது, பணிகிறது, பதுங்கிறது. இது யார் இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன். ஸ்டாலினா இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்துவேன். அமைச்சர்கள் கேபினெட் மீட்டிங்ல விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி நேரடியா இருக்கிறது அது நிஜமாக இருந்தால் அது அரசியல் சட்ட விதிகளை மீறிய செயல்தான். ஏன்னா அரசு பதவிகளில் அரசினுடைய அரசமைப்பு சட்டப்படி அதிகாரம் பெற்றவர்களால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படாத எவர் ஒருவர் அங்கே போய் வர முடியாது. ஏன்னா அது ரகசிய ஆவணங்கள் நிறைஞ்ச விஷயம். அது மினிட்ஸே வெளியே வராது சார். ஆமா, ஒரு அமைச்சரே வந்து வெளியில வந்து சொல்றாங்கன்னா முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை தான் சொல்லுவாங்க. என்னவெல்லாம் வாதிச்சோம், விஜய் இப்படி ஒன்று சொன்னார், ஆச்சரியப்படுற மாதிரி வேளச்சேரி எம்எல்ஏ அந்த அமைச்சர் அவர் எழுந்து இப்படி சொன்னார், குமார் நினைக்கிறேன். ஆமா, அவர் எழுந்து இப்படி எதிர்த்து சொன்னாரு. இல்ல ஸ்ரீநாத் வந்து சரிதான்னு சொன்னாரு. இப்படி என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்குமா? ஸ்டாலின் ஒன்று சொன்னாரு, துரைமுருகன் கடுமையா எதிர்த்தாரு, அப்புறம் கடைசியில் வீரபாண்டியார் தான் அப்படின்னு என்னைக்காவது அந்த காலத்தை யோசிப்பேன். கலைஞரே எடுத்து வீரபாண்டியார் தான் எழுந்து உள்ள பேசினாரு அப்படிலாம் வந்திருக்கா? என்னைக்காவது வராது. ஆனால் அந்த துரைமுருகன் சார்ந்த துறையில, வீரபாண்டியார் சார்ந்த துறையில கலைஞர் ஒப்புதலோடு, முதலமைச்சர் ஒப்புதலோடு என்ன முடிவெடுக்கப்பட்டுங்கிற ஒற்றை வரி தான் வெளியில பிரஸுக்கு வரும். சில நேரம் தான் வரும், சில நேரம் அது கூட வராது. அரசாணைகளா நிர்வாகத்துக்கு போயிடும். அதெல்லாம் அப்படி ரகசியம் காக்கப்பட வேண்டிய அந்த அறைக்குள்ள சம்பந்தம் இல்லாதவர்கள் அமரக்கூடாதுங்கிறதா விதி. அது திமுக போய் புகார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆதாரம் கொடுக்குறாங்களா, அதை கவர்னர் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறார் அப்படிலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒரு தவறா நடந்ததா தெரியாமல் நடந்திருந்தால் ஒரு முறை மன்னிப்பது தவறல்ல. இனிமேல் கலந்துக்காம இருக்கிறது விஜய்க்கும் நல்லது, அரசு நிர்வாகத்துக்கும் நல்லது. அப்படி இல்லையா அவங்க உட்காரணுமா, அதிகாரப்பூர்வமா ஒரு பதவியில் அவங்க நியமிச்சு அந்த அரசாணையை வெளியில விட்டுட்டு உட்கார வைக்கணும். அதே போல முதல்வருக்கு போற ரிப்போர்ட் நோட் வந்து சிஎம்ஐ தவிர்த்து வேறு சில 2-3 பேர் பார்க்கறாங்க. நமக்கு அது ஆதாரம் இல்லை. அப்படி நடந்தால் எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எனக்கு ஆதாரம் இல்லை, பொதுவெளியில ஆதாரங்கள் வரல, அது அரசியல் ரீதியான விமர்சனமா அதை பார்க்கலாம். உண்மையாக இருந்தால் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற அளவுக்கு அது வெளியே வராமல் பார்த்துக்க வேண்டியது விஜயனுடைய கடமை. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அனுப்புற நோட்ஸ் சில நேரம் சசிகலா படிப்பாங்களா சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வ பதவியில் இல்லாத பூங்குன்றன் கூட படிச்சிருக்கலாம், ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் வெளியே வராதது வரைக்கும் நல்லது. வெளியே வந்துட்டா ஆன்சரபிள் டு த பீப்புள், டு த ப்ரெஸ், டு த கோர்ட்டு, எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். ஒன்று சத்தம்லாம் வச்சுங்க, அப்படி வெளியில வருது தெரிஞ்சால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்துங்க. அவ்வளோ 2 ஆலோசனை தான் நம்ம சொல்ல முடியும்.
ராஜினாமா நின்றுச்சா இன்னும் தொடர போதா ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? நிக்க போகுதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்கிட்ட இருக்கு, இல்ல உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, தெரியல. இல்ல தெரியாது. எடப்பாடியினுடைய பிடிவாதம் நீடிக்கிற வரை அதிமுகவிலிருந்து சிலர் ராஜினாமா செய்தால், பல ராஜினாமா செய்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சி வி சண்முகம் அடுத்த விக்கெட் மாதிரி தெரியுது இல்ல. யார் காரணம்? அதிமுகவில் நான் இருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. சி வி சண்முகம் சொன்னாரா, யோ சண்முகம் இங்க வாயா, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, நான் யாரு இப்ப என்ன சொல்லிவிட்டேன், கிளம்பி வா. எடப்பாடி ஒரு ஃபோன் போட்டா சண்முகம் போக மாட்டாரா சார்? ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். அதுக்கு மீறி ஒரு வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டு, ஒரு ட்வீட் விட்டு, சண்முகத்தில் சார் முத்துசாமி திமுகவுக்கு போக போறான்னு சொன்ன உடனே நான் சகோதரர் முத்துசாமிக்காக தலைமை கழகத்தில் காத்திருக்கிறேன்னு சொன்னவர் சார் ஆணவக்காரர் என்று பேசப்பட்ட ஜெயலலிதா. அவர் அப்படி சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. உண்மை. காரணம் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறோம், கட்சி பலவீனப்பட்டு போய் முத்துசாமி நமக்கு தேவைன்னு நினைச்சார் சார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட பெரிய ஆளா எடப்பாடி, உங்களை போன்றவரெல்லாம் அப்படியே தூக்கி வச்சு பேசுனீங்களே, நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு சார், தப்புன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லையே சார். இந்த கட்சி இன்னைக்கு சின்னாபின்னமாய் கிடக்கு சார். அப்படி வெளிப்படையாக ஒரு அறிக்கையோ ட்விட்டோ எடப்பாடி வெளியிட்ட பிறகும் சண்முகம் போனார்னா சண்முகம் தான் விமர்சனத்துக்குள்ளாவார். என்னப்பா சமாதானத்துக்கு தயாராக, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெருந்தன்மையோட கூப்பிடுறாரு, இப்படி போயிட்டேன்னு வரலாறு உங்களை நோக்கி தான் கை நீட்டுமே தவிர, இன்னைக்கு சண்முகம் என்ன பண்ணாலும் அதுக்கு அடிப்படை காரணம் எடப்பாடி தான், என்னை போன்றவர்கள் வந்து எல்லாரும் சொல்லுவோம். இடைத்தேர்தல் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் சார்? அரசியல் காரணமா இருக்கலாம். ஏன்னா அதே காலகட்டத்திலேயே இங்க வேக்கண்ட் வந்துடுச்சு. 6க்கு இல்லைன்னா கூட 2-3 விடலாம். சரி தொடர்ந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரே அறிக்கையா விடலாம்னு கூட நினைக்கலாம். சட்ட தடை இல்லை, இன்னைக்குதான் நடத்தணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. 6 மாசங்கிறது இருக்கு. அந்த தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுவிட்டு இன்னொரு 6 மாசம் கூட அவங்க தரலாம். அது எனார்மஸ் பவர் அவங்களுக்கு. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும். பாப்போம், இன்னொரு 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் அறிக்கை வருதான்னு பார்ப்போம். இல்லை இது இழுக்கிறதெல்லாம் நிக்குதா, கொள்கை சார்ந்து கொள்கைக்காக போறவங்க அந்த கூட்டம் குறையுதா, இதெல்லாம் முடிவுக்கு வந்தா தானே அவங்களும் எப்ப நான் டைப் பண்ண போறேன்ப்பா சீக்கிரம் சொல்லுப்பா 7 8 அப்படின்னு அவங்களுக்கு கேட்டு தானே இருப்பாங்க. அதை தாண்டி இதுல பெரிய காரணங்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன பொசிஷன் சார் இவங்களுக்கெல்லாம் இப்போ போறவங்களுக்கு கொடுக்க முடியும், என்ன எதிர்பார்த்து போறாங்க? அவ்வளவு கவலைப்படுறீங்களா மாதேஷ் நீங்க அவங்கள பத்தி? சார் எல்லாருமே முகம் இல்ல, அந்த பகுதியினுடைய முகம் அடையாளமா இருந்தது. அது ஒரு சவாலான காரியம் தான் விஜய்க்கு. ஏன்னா யாரை எங்க உட்கார வைக்கிறது, அப்படி உட்கார வச்சா சரிப்பா அந்த கிருஷ்ணகிரி வடக்கில் கிழக்கு பகுதி மாவட்டச்சார் அப்படின்னு போடுற ஆட்கள் இல்லை. போனார்களா ஜாம்பவான்களே ஒரு 10-12 பேர் போயிட்டாங்க. மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கணும். இயல்பா நான் அந்த கட்சி வளரணும்னு விஜய் நினைச்சாருன்னா அப்படி கொடுக்குற போது ஏற்கனவே மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் இடைஞ்சல் வராமல் இருக்கணும், புழுங்காமல் இருக்கணும். அதனால தான் சவால்னு சொன்னேன். என்ன செய்யறான்னு பார்ப்போம். வளர்கிற கட்சியில் இந்த சங்கடங்கள் தவிர்க்க இயலாதது. கடைசியா பனையூர்ல கூட போயிட்டு சிஎம் அவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து பேசும்போது கூட அந்த போட்டோ வீடியோ கூட நமக்கு செய்தியா வரல. அந்த அளவுக்கு ரகசியம் ரகசியம் இல்லை சார். இது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை சார். சார் நீங்க விமர்சனம் ஒரு பக்கம், பதவி ஆசையை தேடி போறாங்க வர்றாங்கன்னு, இத்தனை ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்த ஒரு ஊரறிஞ்ச முகம் வர்ற போது அவங்களை விஜயே கட்சியில் சேர்த்தாருங்கிறது அந்த கட்சிக்கு தான் நல்லது. அந்த விஜயபாஸ்கர் பின்னாடி, உடுமலை ராதாகிருஷ்ணன் பின்னாடி, கடம்பூர் ராஜு பின்னாடின்னு ஏதோ ஒரு கூட்டம் போகுது இல்லை, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரல. அண்ணனை தலைவரே பார்த்து சேர்த்துக்கிட்டு சிஎம்ஏ சேர்த்துக்கிட்டாருன்னு ஏன் விஜய் இதுல தயங்குறாருன்னு எனக்கு புரியல. இல்லப்பா அது ஆக்பேடா இருக்குன்னா அந்த காரியத்தை ஏன் செய்யறிய? இல்ல அப்போ விஜய் தலையீடு இல்லாமல் அது மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல, ஆமா, அதுக்கு கூட விஜய் ஒரே நேரத்துல வரலையே. இதை வேற மாதிரி மக்கள் பார்ப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு உணர்வு முதல்ல விஜய்க்கு வரணும். இது எந்த வகையிலும் விஜய்க்கும் நல்லதில்லை, ஒரு கட்சி தலைவராக அவருக்கும் நல்லதில்லை, ஒரு முதலமைச்சராகவும் நல்லதில்லை. கூட்டணி கட்சி தலைவர் அவரை தான் இருக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிக்கலை தவிர ஆளுங்கட்சியினுடைய தலைவர் அவர் தான் தலைவராக இருக்க முடியும். அந்த கூட்டணி கட்சி தலைவர் என்கிற அந்த வரவிருக்கிற பொறுப்புக்கும் அது நல்லதில்லை. நான் திருப்பி சொல்றேன் சார், ஜெயலலிதா மேல 1000 விமர்சனங்கள்லாம் நிர்வாக திறமை வாய்ந்தவரெல்லாம் இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு மேல இருக்க விமர்சனம் ஒரு ஆணவமா நடந்துக்குவாரு, எடுத்தெறிஞ்சு பேசுவாருன்னு. அந்த ஜெயலலிதாவே மூப்பனார வீட்டில் போய் பார்த்தாரு, தாயகத்துக்கு போனார், பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு போனார், ஞாபகம் இருக்கா? தேடி போனார். நீங்க ஜெயலலிதாவோட பெரிய ஆளா அரசியல் இல்லை. இந்த யதார்த்தத்துக்கு முதல்ல விஜய் வரணும். இது எந்த வகையிலும் நல்லதில்லை. அவங்க என்ன விளக்கம் சொன்னாலும், அவர் பிஸியா இருந்தாரு, அரசின் ஒரு துறை ஆய்வில் இருந்தார், 1000 சப்பக்கட்டு கட்டலாம்,
ஒரு கட்சியின் தலைவராக விஜய் செய்வது சரியல்ல. இல்ல தனிமை போய் பார்த்தாரு சார், பார்த்தும் அந்த போட்டோ சார், நான் என்ன சொல்றேன் சார், நீங்க இவ்வளவு பெரிய ஆட்கள் வர்ற போது கூட நான் அவங்களை கட்சியில சேர்க்க மாட்டேன், மற்றவங்களுக்குலாம் நான் நேரில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேங்கிறது. அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்க எல்லாம் சேர்ந்து 3ஆம் நாள் போய் பார்த்தாங்க, பழைய செட்டும் சேர்ந்து யாரு உடுமலை ராதாகிருஷ்ணன் சேர்ந்து போய் பார்த்தாங்க. அது வெளியே வரலன்னு தான் என்னுடைய கேள்வி. சார், அவங்களுக்கு எல்லாம் போட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்றது நம்ம வேலை இல்லை. நான் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு பொது பார்வை தான் பார்ப்பேன். ஏன் அதை சார் ரொம்ப சீக்கிரட்டா வைக்கிறாரு இவர், அதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? சீக்கிரட் இல்ல, அந்த வார்த்தை தப்பு. இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன் அதான் அப்ப அது சங்கடமா இருந்தா அந்த சங்கடமான முடிவை ஏன் அந்த கட்சி எடுக்குது? புரியல. அது என்னமோ அசூயா இருக்குங்க, என்ன இருந்தாலும் பதவியை தேடி தானே வர்றாங்க அப்படின்னு விஜய் நினைச்சா ஏன் சார் அதை அனுமதிக்கிறீங்க? புஷி ஆனந்த் சேர்த்தாலும் ஒண்ணுதான், விஜய் சேர்த்தாலும் ஒண்ணுதான். டெக்னிக்கலா பார்த்தா தாவேக்காக தான் போறாங்க. புஷி ஆனந்த் தலைமையிலான தாவேக்காவில் இணைந்தார்கள், விஜய் தலைமையிலான தாவேக்காவில் பின்னர் இணைவார்கள் அப்படியே சொல்றோம். இல்ல இல்ல, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ உங்களுக்கு ஆக்வர்டா இருந்தா அசூயா இருந்தா எதுக்கு சார் அதை அனுமதிக்கிறீங்க? சரி, அனுமதிக்கணும் முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த தலைவர்களை கூட நான் என் முன்னாடி எனக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்றேன். மற்றபடி விஜயனுடைய ஸ்டைல், அவருடைய உரிமை, அது நல்லதும் கெட்டதையும் அவர் தான் எதிர்கொள்ள போறார். திமுகவை தனிமைப்படுத்தி விட்டார்களா? யாரு? தாவேகா அன்னைக்கு போய் சேர்ந்துட்டாங்க, போனவங்க எல்லாம் ஒரு ஆங்கிள் காங்கிரஸ் விட்டா போதுன்னு நினைச்ச திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஓ, கூட இருந்துகிட்டு இந்த எண்ணத்தோடு தான் எங்களோட இருந்தீங்களா அப்படின்னு இவங்க போனதுனால இங்க சந்தோஷப்படுற திமுக இருப்பான். இப்பதாண்டா நமக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு நினைக்கிற இடதுசாரிகள் மற்ற தலைமை கட்சிகளுடைய பேச்சுகளை நம்ம பாக்குறோம். அதனால யாரும் யாரையும் தனிமைப்படுத்த முடியாது. அந்த அரசியல் ரீதியான தாவல்கள், அணி மாறுதல்கள் ஒருத்தருடைய வெற்றியை உறுதிப்படுத்தலாம், ஒருத்தருடைய வெற்றியை பறிக்கலாமே தவிர தனிமைப்படுத்திட்டோம் பலவீனப்படுத்திட்டோம்லாம் யாரை பார்த்து சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அது நல்லதாகவும் இருக்காது. இறுதி அவர் கேள்வி சார், திரு வைகோ அவர்களுடைய 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியன் சின்னம் அங்கேயே போயிட்டாங்க. அவர்களை கூட இவரால் தக்க வச்சுக்க முடியல. ஆனாலும் அவர் போய் விஜய் அணியோடு விஜய்க்கு நெருக்கமாகவே அணுக்கமா பேசுறாரு. அந்த அளவுக்கு திமுக மேல ஒரு கோபத்துல இருந்தான்றது புரியுது. அந்த கோபத்துல நியாயமும் இருக்கு. ஏன்னா மதிமுகவுக்குரிய மரியாதையை சோகால்டு சுயமரியாதை, ஏன்னா அது ஒரு 45 நாள் அந்த சுயமரியாதை காணாம போயிடும் யாருக்குமே. தேர்தல் நேரத்துல தேர்தல் முடிஞ்சா நான் சுயமரியாதைக்காரன் இன்னைக்கு வைகோ சொல்றாரு. அந்த சுயமரியாதையை உரசி பார்க்கிற வேலையை திமுக பண்ணுச்சு. ஓ சார், நீங்க 4 கொடுக்குறீங்களா 5 கொடுக்குறீங்களா, அண்ணா இந்தாங்க 5, 6 கொடுத்து 5 எடுத்துங்க, 5லயும் நீங்க உங்க சின்னத்துல இருந்துங்கன்னு பெருந்தன்மையை காட்ட தவறியது திமுக. அது வைகோ மீதான அவநம்பிக்கையா இல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் வர்ற போது வைகோ நம்ம பேச்சை கேட்கணுங்கிறது இருந்தா நீங்க இன்னொரு கட்சியெல்லாம் அப்படி ஒரு லெவலுக்கு மேல இழுத்து பிடிச்சு கட்டி போட முடியாது சங்கிலியால. அதான் இன்னைக்கு தெரிச்சுக்கிட்டு போறாங்க. 2 எம்எல்ஏ போனா போட்டும், நான் உன் கூட இருக்க விரும்பலைங்கிற அந்த ஒரு கோபம், தார்மீக கோபம் கலந்த அந்த உணர்வு தானே வைகோ கிட்ட நம்ம பார்க்குறோம். இப்போ வைகோ மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும், ஒரு கட்சியுடைய தலைவரை அவர் பார்வையிலேருந்து யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நம்ம அடிமை வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு. இது வரைக்கும் வாழ்ந்தது 9 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கை போதும். அப்படியே விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டா கூட அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அது போதும்னு நினைக்கிறார் வைகோ. இது தப்புன்னு நான் நினைக்கல. திமுக இதில் சில பாடங்களை கற்றுக்கணும். பட் வைகோ, நான் இப்போ கூட்டணியில் இருந்தேன், அந்த கரப்ஷன் கலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்கிறாருல்ல, ஒரு அறிவார்ந்த மக்கள் இந்த வாதத்தை ஏற்றுக்குவாங்களா? அப்போ தவறு நடக்கிற வரைக்கும் கூட்டணி தர்மத்துக்காக தவறு வேடிக்கை பார்ப்பிய, அணி மாறிட்டா அதுக்கப்புறம் தவறெல்லாம் நடந்து காசெல்லாம் அடித்து எங்கேயோ கொண்டு பதுக்குனதுக்கு பிறகு நீங்களும் வேறு அணிக்கு போன பிறகு வாயை திறப்பீங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்னு மக்கள் கேட்டால் வைகோ என்ன சொல்லுவார்? பட் சராசரி அரசியலில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால் திரும்ப சொல்கிறேன், இது தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க சுதந்திரம் ஆயிட்டாங்கலாம் இல்லை. அவரவர் தலையெழுத்துப்படி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரம் நல்லா இருந்தால் நல்லா பதவிகளுக்கு வர்றாங்க, நேரம் சரியில்லைன்னா காணாமல் போயிடுறாங்க. கூடுதல் அவர் கேள்வி சார், இடைத்தேர்தல் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த இடைத்தேர்தல் எப்படி தெரியாது, கணிக்கலாம். அவசரப்பட்டு கணிச்சிடாதீங்க. இந்த மக்களை நம்பியோ இந்த கட்சிகளை நம்பியோ கருத்து கணிப்புன்னு போயிடாதீங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா இதுல என்ன நடக்க போறேன்னு நமக்கே தெரியல. அணிகள் யார் யார் எப்படி இருக்க போறாங்களே தெரியல. இன்னுமா நீங்க திருந்தல? டிவிகே ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம எதையுமே சரியா கணிக்கிறது இல்லையா? டிவிகே ரிசல்ட் இல்ல, இந்த தேர்தல் பொது நான் தொடர்ந்து சொல்றேன், கருத்து கணிப்பே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா. அதுவும் இல்லாம இப்ப என்ன மாதிரியான கூட்டணிகள் அமைய போகுது, யார் என்ன நினைக்க போறா, திமுக அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொது வேட்பாளர் நிறுத்துவாங்களா தெரியாது. என்ன நடக்க போதுன்னே தெரியாத போது என்ன நடக்கணும் அப்படி. ஆனால் ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், யார் இங்க நிக்கிறா, யாருக்கு ஓட்டு போட்டோம், அதே விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரு, எப்படி வந்திருக்கிறார், யார் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றா, மக்கள் கவனிப்பார்கள். நிறைய விஷயங்கள் சார் மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.